கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்துல அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அதுல ஒரு வார்த்தைய இந்த நாள்ல உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணும்படியாக வந்திருக்கிறேன். கண்மலை, ராக். இடத்துல நம்ம கேட்டிருப்போம் ராக் என்ற வார்த்தைய. அந்த வார்த்தை வேதத்துல அழகாக அந்த கண்மலையை எப்படி ஒப்பிடுறாங்க, யாருக்கு ஒப்பிடுறாங்க, எந்த காரியத்துக்கு ஒப்பிடுறாங்க. இந்த ராக், இந்த கண்மலை அப்படின்னா ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு தேற்றுதல், ஒரு பிரைட்னஸ், ஒரு ஒளி வீசுதல், ஒரு வெளிச்சம். இந்த கண்மனையில நிக்கிறவங்களுக்கு, இந்த கண்மணியின் சார்பாக இருக்கிறவங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு பிரகாசம், மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், மிகுந்த ஒரு நன்மையை அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா 1 கொரிந்தியர் 10:4 விதமா சொல்லுகிறது, அந்த கண்மலை கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தாங்க அந்த கண்மலை. ராக் வாஸ் கிரைஸ்ட். இந்த கண்மலையில நம்ம நிற்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து வண்டியில நம்ம நிற்கும் பொழுது, நம்மளை போல பிரகாசிக்கிறவங்களை யாருமே இல்லை. எல்லாரையும் அந்த கண்மலை நிற்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஷைன் பண்ணுவார், பிரகாசிக்க வைப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார், நன்மையினால முடிசூட்டுவார், பாதுகாப்பார், காத்து நடத்துவார். இந்த வருடம் தொடங்கி 5 மாதங்களாக அநேக பேரு நம்ம என்னென்ன காரியத்துல எங்கெங்கெல்லாம் போய் நின்று இருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தையை கேளுங்க. நீங்க கண்மலையில நின்று பாருங்க, ராக் ஆஃப் கிரைஸ்ட்ல நின்று பாருங்க, ராக் வாஸ் கிரைஸ்ட்ல நின்று பாருங்க, அந்த கண்மலையில நின்று பாருங்க. உங்களை நிச்சயமாக பிரகாசிப்பார், உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.